பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி. இதில் பயன்பெற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் இயற்கை கால சாதமாக்கி கரட தடையெல்லாம் கிடைத்து நாமத்தை மைப்படுத்தும். ஆவியானோர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை ஒரு புதிய கிருபை உங்கள் மேல் நிரப்புவதாக. வாழ்நாளெல்லாம் நீங்கள் களி கூர்ந்து திருப்தியாக இந்த காலையில் ஒரு கிருபை உங்கள் மேல் இறங்கி ஆசீர்வாதமாக இருப்பதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ற இறைவார்த்தைக்கு போவோம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தே, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கண்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து, இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இளையகுமாரன் தகப்பனுடைய உறவை விட்டு பிரிந்து போனவன். ஒரு தகப்பனுடைய உறவு எவ்வளவு மேன்மை, அந்த உறவை இழந்தவனுடைய எவ்வளவு ஒரு தீமை அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். மேன்மையை இழந்த இளையகுமாரன் தீமையில விழுந்து அவன் வறுமைக்கு போனான் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த நிலையிலிருந்து திரும்ப உணர்வடைந்து தகப்பன் வீட்டுக்கு வந்து, பரத்துக்கும் உமக்கு பாவம் செய்தேன் என்று சொல்லும்படி தீர்மானித்து வருகிறதை கண்டு தூரத்திலே தகப்பன் கண்டு ஓடி பிள்ளையை கட்டி அணைத்து முத்தம் செய்து ஏற்றுக்கொண்டான் இருக்கு. அன்றைக்கு உள்ள கலாச்சாரத்தின்படி ஒரு தகப்பன் உறவை விட்டு பிரிந்து போகிற மகன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஏற்றுக்கொள்வாங்க. இவன் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டானே, அதனால இவனை உடைஞ்சு போன பாலாய் போன பிறகு அவன் கண்ணுக்கு முன்னாடி உடைச்சி அவனை அவ்வளவு இன்சல்ட் பண்ணுவாங்க, அவமானப்படுத்தி மறுபடியும் தகப்ப வீட்டுக்கு வராத அளவுக்கு அவனை துரத்துறதுக்கு தான் அந்த ஒரு முயற்சி பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட நிலைமையில தீவிரித்து கொண்ட மக்கள் மத்தியில ஒரு தகப்பனுடைய உறவானது தன் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தபடியினாலே இவர்கள் செயலுக்கு முன்னதாகவே ஓடி தன் மகனை கட்டி அணைத்து அந்த உறவை ஏற்றுக்கொண்டாரு. அது மாத்திரமல்ல, ஒருவேளை உணவுக்காக தேடி வந்த பிள்ளைக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்தாரு, மோதிரங்கிற அதிகாரத்தை கொடுத்தாரு, சமாதானங்கிற பாதரட்சியை கொடுத்தாரு. வீட்டுகளை விருந்து வந்தது. ஒருவேளை உணவுக்காக வந்தவனுக்கு விருந்து சாலையை காத்திருந்தது. பரலோகம் மகிழ்ந்தது. இந்த செய்தி கேட்கிற அன்பான பிள்ளைக, ஒரு தகப்பனுடைய உறவை பாதுகாக்க, ஒரு தகப்பன் அன்பை நீங்கள் எதிர்பார்க்க, நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நம்மை விட்டு போன பிள்ளை திரும்ப வரும்போது அந்த மேலான உறவினால அன்பினாலே அவனை மறுபடியும் தூக்கி நிறுத்தி அந்த நிலைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறாரே, அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை போல நீங்களும் நானும் காணப்படணும். நம்மளுடைய அன்பையே நம்ம பிள்ளை ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நம்முடைய பரம தகப்பன், யாவரும் மிகவும் மேலான அன்பு உள்ளவர். நம்முடைய தகப்பன் காண்பிக்கிற அந்த அன்பு ஏற்றுக்கொள்ளும் பரலோகமே சந்தோஷப்படுகிறதாம். அப்படிப்பட்ட மேலான அன்பை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க தேவ பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்கு காண்பிப்ப. நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நம்மை விட்டு தூரம் போனவன் உணர்வடைந்து திருந்தி வரும்போது அவனை ஏற்றுக்கொண்டு திரும்ப அந்த தகுதியான இடத்துல வைத்து அவனை ஆசீர்வதிப்பீர்களானால் நம் பிள்ளையின் நிமித்தம் நம்மின் நிமித்தம் பரலோகமும் சந்தோஷப்படும், பூலோகமும் சந்தோஷப்படும். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊழியத்தை நல்ல தகப்பனாக இருந்து செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்வோம் நல்ல பிதாவே, ஆமென்.